இந்த வீக்கெண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கிற படம் தான் நைட் ஆல்வேஸ் கம்ஸ். கதை என்னன்னா, லினட்டுக்கு $25,000 தேவைப்படுது. அவங்க சேர்த்து வச்சிருந்த காசை அவங்க அம்மா கார் வாங்கி ஜாலி பண்ணிடுறாங்க. இதனால அவங்க தங்கி இருக்கிற வீட்டை வாங்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்த நாள் காலையிலக்குள்ள காசு ரெடி பண்ணலைன்னா வீடு கை மாறிடும். இதனால நம்ம லினட் $25,000 தேடி அலையிறாங்க. இறுதியா இவங்க $25,000 புரட்டினாங்களா, அந்த வீடை மீட்டாங்களா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த அமெரிக்காவோட நடுத்தர மக்களுடைய நிலைமையை பக்காவா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே எஃப்எம்ல அந்த நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சியை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. படம் அங்கே டேக் ஆஃப் ஆகிறது தான் கிளைமேக்ஸில் தான் லேண்ட் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப என்கேஜிங்காக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. லினட் காசுக்காக போகக்கூடிய அந்த ஜேர்னியில் லினட்டை பற்றி நிறையவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க பாஸ்ட் லைஃப்பில் எப்படி இருந்தாங்க, எப்படி இந்த செக்ஸ் ஒர்க்குள்ளே வந்தாங்கங்கிறதையெல்லாம் இந்த கதையில் நம்ம அவங்க கூட அந்த காசை தேடி போகும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க சந்திக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படிப்பட்டவங்கள தான் இருக்காங்க. லினட்டுக்கு ஒரு அண்ணனும் இருப்பார், கென்னி. அவரையும் பத்திரமா பார்த்துக்கணும். காரணம், அவருக்கு இந்த ஆட்டிசம் மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இவருடைய ஒரு சூப்பர் படம் ஒன்று இருக்குது, த பீனட் பட்டர் ஃபால்கன்னு. அட்டகாசமான படம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். லினட் நிறைய வேலை செய்கிறாங்க. பாரில் வெயிட்டராக, இந்த மாதிரி பேக்கரியில், இந்த மாதிரி நிறையா வேலை செய்கிறாங்க. இது போக காலேஜும் போகிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் கொஞ்சம் டியூவெல்லாம் பெனால்ட்டியெல்லாம் விடுறதுனால இவங்களுக்கு லோன் கிடைக்காது. ஸோ இவங்க அம்மா சைன் போட்டால் தான் அந்த லோனே கிடைக்கும். ஆனால் அவங்க அம்மா சைன் போட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் இதில் ஒரு வேலையாக தான் செக்ஸ் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பழைய கிளைண்ட் ஒருத்தர் இருப்பார். அவரை பிடிச்சி அவர்கிட்ட காசு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம லினட் அவரை போய் சந்திப்பாங்க. அவன் பார்த்தா என்ன காசெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் முடிச்சு விட்டு $500 ஆனால் அங்கேருந்து லினட் அவனோட கார் ஆட்டை போட்டு வந்துடுவா. ஸோ லினட் கார் எடுத்து பேனிக் ஆகி அங்கேருந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட காசு தரணுமே சொல்லி அவள் வீட்டுக்கு போவா. அங்கே போனபோது அவளும் இன்சல்ட் பண்ணி அனுப்பும்போது நான் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கிறேன்ட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கரை எடுக்கிறதுக்கு கோடிங்கிற ஒருத்தரை கூப்பிடுவா. அந்த கோடிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் பாரில் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ கோடி ஒரு பிளாக். இவங்க 2 பேரும் பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அது நல்லா இருந்தது. ஏன்னா லினட் கேட்பா, நீ எப்படி ஜெயிலுக்கு போன அப்படின்னு. அது ஒரு செட்டப், ஒரு பொண்ணுனால தான் போனேன் அப்படின்னு. அதாவது லினட்டுமே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாள். அது பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு கிளவரான ஒரு சுச்சுவேஷனு. சூப்பராக இருக்கும் அந்த சீனு. லினட்டோட பாஸ்ட் லைஃப் என்னங்கிறது ஃப்ளாஷ்பேக் போய் காட்டாமல் ஒரு சின்ன சீனில் முடிச்சிருப்பாரு. இது போதும், ஆடியன்ஸ் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வச்சுருக்காரு. அவ்வளோ கச்சிதமாக இருந்தது. ஒரு சின்ன கேமியோவில் எலிரோத் பண்ணியிருக்காரு. இவருடைய ஹாஸ்டல் படமெல்லாம் சிடி தேய பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு ஹெல்ப்புன்னு கேட்டால் என்னென்னலாம் பண்ணுவானுங்களோ அதையெல்லாம் இவனுங்களும் பண்ணுறானுங்க. இடையில போடக்கூடிய அந்த டைமிங், இப்போ 10:30ங்கிறது 31 ஆகும்போது தான் அடுத்த சீனே வருது. அது இன்னும் பரபரப்பாக இருக்குது. இது கூடவே சேர்ந்து இந்த பேஸ் சவுண்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதெல்லாம் சேர்ந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. ஆக்டிங் வைஸாக கொடுத்த ரோலை எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்டேஜ்டு த்ரில்லர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். வர்த்து வாட்ச்சு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.